பாவத்தின் நிமித்தமாக 3வது அதிகாரத்தில் பாவத்தின் நிமித்தமாக எந்த இடங்களிலும் எல்லா இடங்களிலும் விழுந்து போனதை பார்க்கிறோம். எந்த ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் படைத்தார், ஆவிக்குரிய விதத்தில் இழந்து போனார்கள். அதுக்கடுத்ததாக சரீரத்தில் உழைப்பு வந்தது, பின்பதாக பாடு, சரீரத்தில் பாடு, மரணம் வந்தது, பின்பதாக குடும்பத்திலே ஒன்றாக படைத்தார். ஆமாம், நான் போன தடவை சொல்லும் பொழுது சொன்னேன், இந்த மாதிரி அநேக திருமண நிகழ்வுகளில் என்ன வாசிப்பாங்கன்னா 2வது அதிகாரத்தை வாசிப்பாங்க. ஆனால் கடைசி வசனத்தை, அதாவது 24, 25வது வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. 24 வரைக்கும் இருப்பாங்க, 25 வாசிக்க மாட்டாங்க. 2வது அதிகாரம் முழுமையாக நான் வாசிக்க வேண்டும். ஏன்னா அதில் தான் ரொம்ப தெளிவாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆக குடும்ப உறவு, அது பின்பதாக குடும்ப பிழைவாகிறது, ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு எதுலாம் பிரிவு வந்ததுன்னு பார்த்தோம். குயிக்கா, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது தன்னுடைய சாயலாக பிள்ளைகளை படைக்கிறார்கள். 4வது அதிகாரத்துக்கு பின்பதாக என்ன சொல்கிறார், ஆதாம் தன்னுடைய சாயலாக பிள்ளைகளை படைத்தானுங்க. அடுத்ததாக வேற என்னது, சமுதாயத்தில் ஏற்றதாழ்வு வர ஆரம்பிக்கிறது. ஒரு குடும்பமாக இருந்தது, குடும்பங்களுக்கு கூட அவர் என்ன செய்கிறார்கள், குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருகிறது. அதாவது சொந்த தம்பி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு அடுத்ததாக மன ரீதியாகவும் கர்த்தருக்கு சரியானபடி அவர்கள் யோசிக்க முடியவில்லை. அவருடைய ஞானத்தையும் அவர்களுக்கு தந்திருக்கிற பகுத்தறிவையும் மன ரீதியாக அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கவில்லை. வேற என்னதெல்லாம் இருந்துச்சு, பொருளாதாரத்திலையும் பெரிய பிளவு வந்தது. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியும் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதற்கு பின்பதாக இந்த பூமியானது சபிக்கப்படுகிறது. அந்த பூமியானது சரியானபடி ஆளுகை செய்யப்படவில்லை. ஏன்னா இந்த நாட்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா, மேன் மிஸ்யூஸ் த நேச்சர். அவ்வளோதான். ஒவ்வொரு இடத்துலையும் மனிதனாகிறவன் இந்த இயற்கை, ஆண்டவர் தந்திருக்கிற இயற்கைகளை சுயநலமாக, தன்னலமாக, மற்றவர்கள் மேல் கவலை இல்லாமல் உபயோகிப்பதனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்த்தோம்.